A lion is always a lion. ஹே கைஸ், இந்த எபிசோட்ல வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கும் தி கோட் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற நியூ வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம்ல ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, 2008 கதை ஸ்டார்ட் ஆகுது. படத்தோட ஹீரோ MS காந்தி, அதாவது விஜய், ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட்ல ஒரு ஹைலி ஸ்கில்டு ஏஜென்டா இருக்கிறாரு. இவர் ஒரு ஃபேமிலி மேனும் கூட. இவருக்கு 5 வயசுல ஒரு பையன் இருக்கான். 2வது குழந்தை வேற பிறக்க போகுது. இங்க பிரச்சனை என்னன்னா, இவர் ஷார்ட்ஸ்ல வேலை பார்க்கறாருன்னு இவர் ஒய்ஃப் ஸ்னேகா கூட தெரியாது. அந்த அளவுக்கு கான்பிடென்ஷியலா வேலை பார்க்கறாரு. இந்த நிலைமையில தான் இவர் ஒரு மிஷனுக்காக கென்யா போறாரு. போன இடத்துல தீவிரவாதிகளை அழிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஹீரோயினத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்துடுறாரு. ஆனா அவருக்கே தெரியாமல அங்க நடந்த ஒரு சம்பவத்தினால அவர் வாழ்க்கையே தலைகீழா மாறி போகுது. அதை தொடர்ந்து நடக்கிற சம்பவங்களும் அதை அவர் எப்படி எல்லாம் டேக்கிள் பண்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தோட கதையை ஸ்பாய்லர் இல்லாம நான் சொன்னதே பெரிய விஷயம். ஆமாங்க, இந்த டீம் ஒவ்வொரு விஷயத்தையும் பொத்தி வச்சிருக்காங்க. ட்ரெய்லர்ல கூட நம்மளை டைவர்ட் பண்ண இவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு இதுதான் கதைன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அது எதுவுமே இந்த படத்துல இல்ல. அதுதான் இந்த படத்தோட வெற்றியே. நீங்க கதையை கூட ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், ஆனா ஸ்கிரீன் பிளேல சான்ஸே இல்ல. ஏன்னா ஒவ்வொரு சீன்லயும் ஒரு வா ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் போனதே தெரியல. விஜய், பிரசாந்த், பிரபுதேவா உங்க 3 பேரும் சேர்ந்து அடிக்கிற லூட்டில மொத்த தேட்டரும் சிரிக்குது. சில சீன்ல நாம நினைப்போம் இந்த இடத்துல அந்த கவுண்டர் கொடுத்தா நல்லா இருக்கணும். அதே கவுண்டரை கொடுத்து அவங்களவே அவங்க கலாய்ச்சிக்கிறாங்க. இதெல்லாம் டிபிக்கல் வெங்கட் பிரபு டச். காமெடியா போயிட்டு இருந்த படம் ஒரு இடத்துல சீரியஸ் மோடுக்கு மாறும். அந்த டிரான்சிஷன் சூப்பராகவே இருந்துச்சு. இன்டர் பிளாக்லாம் சொல்லவே தேவையில்லை. ரீசெண்ட் டைம்ல வாசான இன்டர் பிளாக் இந்த படத்துல இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. எப்படின்னா, இன்டர்வல் முடிஞ்சு படம் ஆரம்பிச்சதும் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் தான். நீ எங்கெல்லாம் படம் லேக் அடிக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு பாட்டை போட்டு நம்மள கூல் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் நிறைய வா ஃபேக்டர்ஸ், ஹை மூமெண்ட்ஸ் இருக்கு. ஸ்கிரீன் பிளேல கோட்னா அது பாக்கியராஜ் சார் தான். அந்த வரிசையில இப்போ ஸ்கிரீன் பிளேல த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னா அது வெங்கட் பிரபு தான். படம் கொஞ்சம் கூட போர் அடிக்கல. செகண்ட் பார்ட்டுக்கு வேற லீட் கொடுத்துருக்காங்க. சூப்பர். படத்தோட சினிமாட்டோகிராஃபி சித்தார்த் நுண்ணி பண்ணியிருக்காரு. இவரோட ஒர்க் பத்தி பேசும்போது CGA, VFX, SFX பத்தி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா படத்துல 2 விஜய், ஒரு ஓல்டு ஏஜ் விஜய், ஒரு யங்கர் வெர்ஷன் விஜய்னு சொல்லிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். அதே சமயம் அது கிராஃபிக்ஸ் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியுது. ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கியிருக்காரு. எடிட்டிங் வெங்கட்ராஜன் பண்ணியிருக்காரு. படம் 3 hours. படம் போனதே தெரியல. செகண்ட் ஹாஃப்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அதெல்லாம் எப்படி எடிட் பண்ணாருன்னே தெரியல. சூப்பர். யுவன் மியூசிக்ல பாட்டெல்லாம் சுமாரா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. அது போக படத்துல ஒரு கட் சாங் இருக்கு, ஒரு ரீமிக்ஸ் சாங் இருக்கு. சாங்ஸும் சரி, BGM சரி மிரட்டி விட்டாரு. குறிப்பா கிளைமேக்ஸ்ல மாஸ் பண்ணிட்டாரு. சூப்பர். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, விஜய் ஒரு பக்கம் தளபதி விஜயா, இன்னொரு பக்கம் இளைய தளபதி விஜயா டபுள் ஆக்டிங்ல நடிச்சிருக்காரு. சில இடத்துல காமெடி பண்ணி நம்மளை சிரிக்க வைக்கிறாரு. சில இடத்துல ஃபைட் பண்ணி நம்மளை மிரள வைக்கிறாரு. சில இடத்துல டான்ஸ் ஆடி நம்மளை சந்தோஷப்படுத்துறாரு. சில இடத்துல சென்டிமெண்ட்ஸ்ல நடிச்சு நம்மளை அழ வைக்கிறாரு. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வர எங்கர் வெர்ஷன் விஜய் துளலும் துடிப்புமா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல விஜய் ஒரு இடத்துல மனசு வெடிச்சு அழுவாரு. அந்த இடத்துல அவர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவரோட கரியர் பெஸ்ட் ஆக்டிங்னா இந்த படத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு மெச்சூர்டா சூப்பரா நடிச்சிருக்காரு. விஜய்க்கு அப்புறம் பெஸ்ட் ஆக்டிங்னா அது டாப் ஸ்டார் பிரசாந்தோட ஆக்டிங் தான். என்னன்னு நடிப்புங்க, விட்ட இடத்த புடிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பர். பிரசாந்த் மாதிரியே பிரபுதேவாவும் சூப்பரா நடிச்சிருக்காரு. கொடுத்த கேரக்டர் நல்லாவே நடிச்சிருந்தாரு. சூப்பர். மோகன் சூப்பரா நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு அவரை தியேட்டர்ல பாக்குறோம். 100வது நாள் படத்துல வர மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. சூப்பர். ஜெயராம், அஜ்மல், ஸ்னேகா, லைலா, மீனாட்சி சௌத்ரி, யோகி பாபு, பிரேம்ஜி, வைபம் சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணிருக்காங்க. சூப்பர். நம்ம கேப்டன் விஜயகாந்த் வர இடத்துல கூஸ் பம்ப்ஸ் தான். அவர் AI மூலமா கொண்டு வராங்கன்னு தெரியும். ஆனா அவர் இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரியல் ட்ரிபியூட் தான் சொல்லணும். சூப்பர். முக்கியமா வில்லன் கேரக்டர் ஒருத்தர் நடிச்சிருக்காப்ல, சும்மா மிரட்டி விட்டாப்ல. அவர் யாருன்னு சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண வரும்ல, நீங்களே தியேட்டர்ல போய் பாருங்க. சும்மா மிரட்டி விட்டாப்ல. சூப்பர். ஓவராலா இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படத்துல மைனஸ்ன்னு பார்த்தோம்னா டூரேஷன் தான். 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்துலயும் சென்டிமெண்ட்ஸ், பாட்டு, ஃபைட்டுன்னு ஒவ்வொரு சீன்லயும் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் வச்சு ஒரு வா ஃபேக்டரை கிரியேட் பண்ணி மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆக்கி ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் படமா கொடுத்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமா வெங்கட் பிரபு அண்ட் டீம் ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். படத்துல நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. அதனால நான் ரிவீல் பண்ணவே இல்லை. நிறைய தியேட்ரிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கு. அதனால ஃபேமிலியோட ஜாலியா ஒரு படத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தியேட்டர்ல போய் இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 4/5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கான்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்காட்.